குழந்தைகளுக்கான ரத்த சோகை இதுல வந்துட்டு அயன் டேப்லெட்டோ சிறப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதாவது இதெல்லாமே ப்ரிகாஷன்ஸ். நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பட் ஒரு அலார்மிங்கான சிம்டமா இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அயன் சிரப் ஸ்டார்ட் பண்றப்போ குழந்தைகளுக்கு வந்து மோஷன் கருப்பா தான் போகும். ஜென்ரலா அயனுடைய கலர் பிளாக். ஸோ அதை நம்ம உள்ள எடுத்துக்கிறப்போ கண்டிப்பா அதனுடைய பிக்மெண்டேஷன் வந்து கண்டிப்பா ஸ்டூல்ஸ்ல இருக்கும். அதாவது மோஷன் வந்து கருப்பா தான் போகும். அதே மாதிரி நீங்க கொடுக்குற அயன் சிரப் வந்து குழந்தைகளோட பல்லுல படுது அப்படின்னா பல்லும் அப்போதைக்கு வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு, கொஞ்சம் ஒரு மைல்டா டிஸ்கலரேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இது வந்து கம்ப்ளீட்டா திரும்பி கலர் நார்மல் ஆயிக்கும். ஒன்ஸ் வந்து நீங்க அயன் சிரப் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா திரும்பி கலர் வந்து நார்மல் ஆயிக்கும். இல்ல எனக்கு அந்த ஸ்டெய்னிங் கூட வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிராப்பர்ல கொடுத்துக்கோங்க. ஈவன் சிறப்பா இருந்தாலுமே நீங்க வந்து அயன் எடுத்து ஒரு 3 ml கொடுக்க சொல்றோம் அப்படின்னா ஒரு டிராப்பர்ல வந்து நீங்க மேக்ஸிமம் 1 ml எடுக்கலாம். ஒரு டைமுக்கு 3 டைம் எடுத்து கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி கூட பல்லுல படாம குழந்தைய குடிக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி அயன் சிரப் கொடுத்து முடிச்ச உடனே பிரஷ் பண்ணி விட்டுருங்க. டெய்லி ஒன்ஸ் அயன் சிரப் கொடுத்த உடனே பிரஷ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த ஸ்டெய்னிங் வந்து மேக்ஸிமம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும்.